சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த நிகழ்வு இன்று 182வது நிகழ்வை எட்டியுள்ளது. இந்தியனாக, தமிழனாக, சைவனாக பிறப்பதற்கு மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது திருக்குறள், திருவள்ளுவம். இன்றைக்கு பெருமான் அற்புதமான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கின்றார். 9ல் சென்னா போதார் என்ற அற்புதமான தலைப்பு. மிகவும் அழகான, அதாவது யூனிக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு தலைப்பாக நமக்கு இதை கொடுத்து அருள் செய்திருக்கின்றார். இந்த பொழிவை நமக்கு கொடுப்பதற்காக கடலூரில் இருந்து சிவ சுப்பராயர் ஐயா அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களை முத அடியேன் சந்தித்ததே திருக்குறள் பற்றின ஒரு பொழிவில் தான். ஐயா அவர்களுக்கு திருக்குறள் மேல் எத்தனை ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத அப்போவே பிரமிக்க வைத்தது அப்படின்னு சொல்லணும். பெருமான் மிக அழகாக அவருக்கு தமிழ் ஞானத்தையும் சைவத்தில் ஒரு ஆர்வமும் கொடுத்து இன்று பல பேரை, அதாவது என்னை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு உந்துதலாகவும், அதே நேரம் சைவத்தில் நாம் எப்படி உரைப்போடு இருக்க வேண்டும், சைவத்தை எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பெல்லாம் நமக்கு சொல்லி இந்த ஆன்ம முன்னேற்றத்திற்கான வழியை மிக அழகாக எடுத்து சொல்லி வருகின்றார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு பொழிவும் நமக்கு அப்படித்தான் அமைந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லை, ஐயாவுடைய திருவாசகம் வகுப்பு மற்றும் சித்தியார் வகுப்பெல்லாம் கேட்கும்போது அதை கடைசி அவங்க எடுத்துட்டு போகும்போது ஒரு கேள்வி வினாவிடையோடு அவங்க முடிப்பாங்க பாருங்க. அது நமக்கு மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரும் விதமாக மிக அழகாக அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட, அதாவது எல்லாரையும் இளையர்களை மட்டும் அல்ல, நம்மை போன்றவர்களையும் வழி நடத்தும் மிக சீரிய பணியை ஐயா செய்து கொண்டு வருகின்றார்கள். அப்படிப்பட்டவர்தான் இன்று நமக்கு திருவள்ளுவத்தை பற்றி சொல்லுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். வாருங்கள், ஐயாவுடைய பொழிவை கேட்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன், அப்படி விளங்குகின்றதறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை. மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறங்கிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு, பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா, மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேணை வா என்றும், திருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனாள் சிறியாரோ, சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்துன் திருநாமம் தரிப்பார், பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே, நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் எல்லாம் அல்ல முழுமுதற் பொருளான சிவபெருமான் திருவுருளாலும் 9ஆம் திருமுறை ஆசிரியர்களின் குருவர்களாலும் பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற ஓராண்டு ஞான வேள்வியில் இன்று 9ல் சென்னா போதார் என்ற தலைப்பிலே சில சிந்தனைகளை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த எழில்ஞான பூசையை சிறப்பாக தொடர்ந்து நடத்தி கொண்டு வரும் சிங்கப்பூரை சார்ந்த நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மன்றத்தின் அன்பு சகோதரி சிவ லாவண்யா அம்மையார் அவர்களையும், இந்த ஞான வேள்வியிலே பங்கு கொண்டு தங்களுடைய பொழிவுகளை தந்து கொண்டிருக்கும், பாடல்களை தந்து கொண்டிருக்கும் மழலைகள் முதல் முதியோர் வரை இருக்கக்கூடிய பெரியவர்களாகிய உங்கள் அனைவரையும், இணையம் வாயிலாக இணைந்திருக்கும் அன்பர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். இன்று
இந்த ஞான வேள்வியிலே 182வது நாள், அதாவது மொத்தம் 365 நாட்கள் இந்த ஞான வேள்வி. அதுல இன்னைக்கு 182, கிட்டத்தட்ட பாதி. இப்ப 2ல் 1 பங்கை நாம் தொட்டிருக்கிறோம். இப்ப இந்த ஓராண்டு எழில் ஞான பூசையில் 2ல் 1 பங்கு நாட்களை இறைவன் தொட வைத்துள்ளான். இத எப்படி இறைவன் நடத்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம சைவ சித்தாந்தத்துல தத்துவங்கள் 36 தத்துவங்கள், அது 3 வகையில இருக்கும். சுத்த தத்துவங்கள் 5, அசுத்த மாயா தத்துவங்கள் 7, பிரகிருதி மாயா தத்துவங்கள் 24, இப்படி 36 தத்துவங்கள் இருக்கும். இதுல சிவ தத்துவங்களை இயக்குவது இறைவனே, சுத்த தத்துவங்களை. அந்த சுத்த தத்துவங்கள் வித்யா தத்துவங்களை இயக்கும், இந்த வித்யா தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்களை இயக்கும். இப்படிதான் நமக்கு சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படும். அப்படி இந்த ஆன்ம தத்துவங்களை இயக்கக்கூடியது என்று சொல்லும்போது, இறைவனே நம்முடைய அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய திருவருள் சிவ தத்துவத்தை இயக்க, அதனால் வித்யா தத்துவம் இயங்க, அதன் மூலமாக ஆன்ம தத்துவம் பொருந்த பெற்ற நம்முடைய சகோதரியின் லாவண்யா அம்மையாரினுடைய அந்த ஆன்ம தத்துவங்கள், ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், அந்த கரணங்கள், இது முழுவதுமே அவர்களுக்கு இந்த 9ஆம் திருமுறை என்ற ஞான வேள்வியை பொருந்தி ஓராண்டு இதிலேயே அவருடைய செயல்பாடுகள் எல்லாம், தொண்டுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இது அவர்களுடைய அறிவில் அமர்ந்து இறைவன் நடத்துகிறான் என்பதுதான் பொருள். 50% நம்ம இன்னைக்கு டச் பண்ணிருக்கோம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இது யாரால முடியும் அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய கருணை தான், அதுல மாற்று கருத்து இல்லை. இது அம்மையார ஒரு அன்பர் சமீபத்துல குறிப்பிட்டதாக அடியேன் கேள்விப்பட்டேன். அதை அப்படியே இங்க பதிவு செய்வதற்காக விரும்புகிறேன். அதாவது திரைப்படத்துல ரஜினிகாந்த் படம் பாட்ஷா படத்துல என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஒரு அடிச்சிருப்பாரு, அடிச்ச உடனே இது யாரால அடிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, நாடி நரம்பு ரத்தம் சதை இந்த எலும்பு புத்தி இதெல்லாம் அந்த வெறி ஊறி போனவன்ன்றதுதான் இதை அடிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, நாடி நரம்பு ரத்தம் சதை எலும்பு புத்தி எல்லாவற்றிலும் சிவநெறி ஊறிப்போன ஒருவரால் மட்டுமே இதை நிகழ்த்த முடியும். அப்படி சிவநெறி ஊறிப்போன ஒருவர் யார் என்றால் நம்முடைய அன்பு சகோதரி சிவலாவண்யா அம்மையார் அவர்கள் தான். அவர்களை பத்தி 2 வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு 2 வரியில நம்ம இரண்டு வரியில சொல்லலாம், 2-3 அடியில சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இசைப்பா பல்லாண்டு இணைந்த 9ஆம் திருமுறையின் இசையினை, 9ஆம் திருமுறை என்பது திரு இசைப்பாவும் திருப்பல்லாண்டும் சேர்ந்தது. இசையினை என்று சொல்லும்போது அதனுடைய புகழினை என்பது பொருள். இசைப்பா பல்லாண்டு இணைந்த 9ஆம் திருமுறையின் இசையினை அகிலமெங்கும் இசைக்க விட்ட பெருமை. உலகம் முழுவதும் இன்னைக்கு அதை டெலிகாஸ்ட் பண்றாங்க இல்லையா, ஒளிபரப்பு செய்கிறார்கள் இல்லையா. அப்படி அகிலமெங்கும் இசைக்க விட்ட பெருமை இசைஞானி காதலன் மேல் காதல் கொண்ட லாவண்யா அம்மையார் அவர்களே சார். இதுதான் அவர்களுக்கு நம்ம சொல்லலாம். அதாவது இசைப்பா பல்லாண்டு இணைந்த 9ஆம் திருமுறையின் இசையினை அகிலமெங்கும் இசைக்க விட்ட பெருமை இசைஞானி காதலன் மேல் காதல் கொண்ட லாவண்யா அவர்களையே சாரும். அவர்கள் நம்பியாரூரின் மீது ரொம்ப அன்பு கொண்டிருப்பார்கள், அதனாலதான் அப்படி சொல்றோம். வேற எப்படி அவர்களை சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஓராண்டு ஞான வேள்வியில் அரையாண்டை தொட்டு நாராண்டு, நார்னா அன்பு, அன்பால் ஆண்டு அவர்கள் எப்படி ஒவ்வொரு பொழிவாளர்களையும் கையாள்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது அன்பால் தான் கையாள்கிறார்கள். அதுதான் இந்த நாராண்டு. நானாவிதமாய் நாள்தோறும், நானாவிதமாயின்னு சொன்னா இது பன்முக நோக்குன்னே தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இது ஸ்பானிஷ்ன்னு சொல்றாங்க, ஹிந்தின்னு சொல்றாங்க, அப்புறம் கன்னடம், தெலுங்கு, இப்படி பல்வேறு மொழிகளிலும் அவர்கள் இதை 9ஆம் திருமுறையை வெளிப்படுத்துகிறார்கள் இல்லையா. அதுதான் நானாவிதம் அப்படின்னு சொல்றோம். பல்வேறு விதமாக நானாவிதமாய் நாள்தோறும் சீர்மையாய் செழுமையாய் பதிவுகளை தரும் தொண்டும் அவர்களையே சாரும். லாவண்யா சகோதரி அவர்களையே சாரும். ஓராண்டு ஞான வேள்வியில் அரையாண்டை தொட்டு நாராண்டு நானாவிதமாய் நாள்தோறும் சீர்மையாய் செழுமையாய் பதிவுகளை தரும் தொண்டும் அவர்களையே சேரும். வாழ்க அவர்தம் பெருமை, வளர்க அவர்தம் தொண்டு. திருச்சிற்றம்பலம். சரி, இன்றைய தலைப்புக்குள்ளே நாம் வருவோம். 9 சென்னா போதார். இந்த 9 என்பது 9ஆம் திருமுறையை குறித்தது. சென்னா போதார் என்பவர் நமக்கு தெரியும், திருவள்ளுவ நாயனார், தெய்வப்புலவர்.
அதாவது அதுக்கு நம்ம பெயர் காரணம் பார்க்கும்போது, சென்னா போதார் என்பதற்கு பெயர் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, செம்மையான நாவாகிய தாமரையை உடையவராம். அது பொய்யில் புலவர்ன்னு சொல்லுவாங்க. இப்படி பல பெயர் திருவள்ளுவர் பெருமானுக்கு இருக்கிறது. அதுல ஒரு பெயர் சென்னா போதார். அதனால கொஞ்சம் இந்த தலைப்பு வந்து 9 சென்னா போதார். இப்படி ஒரு யுனிக்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக, ஒரு தனித்துவமாக இருக்கணும் என்பதற்காக இப்படி இறைவன் அமைத்து கொடுத்திருக்கிறார் இந்த தலைப்பை. சென்னா போதார். அது 9 சென்னா போதார். அப்படின்னா என்ன பார்க்க போறோம் இந்த தலைப்புல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 9ஆம் திருமுறையுள் திருக்குறள் கருத்துக்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை நாம் எடுத்து சிந்திக்க இருக்கின்றோம். அது இறைவனுடைய கருணை தான். பொதுவா திருக்குறள் கருத்து இல்லாத நூல்களே இல்லை என்று சொல்லலாம். ஏன்னா அதனாலதான் திருக்குறளுக்கு உலக பொதுமறை என்றே பெயர். இப்ப எந்த ஒரு நூல்கள்ல ஒரு கருத்து இருந்தாலும் அந்த கருத்து திருக்குறளில் சொல்லப்பட்ட கருத்தாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய ஒரு நூல் உலக பொதுமறையாம் முப்பால் என்று அழைக்கக்கூடிய திருக்குறள். சரி, நம்ம 9ஆம் திருமுறையில திருவிசைப்பாவுல எங்கெங்கெல்லாம் திருக்குறள் கருத்துக்கள் வந்திருக்கின்றன என்பதை இறைவனுடைய அருள் நமக்கு உணர்த்த, நம்முடைய அறிவிலே உணர்த்த அதை நாம் இன்று வெளிப்படுத்துகிறோம். அதுல முதல்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, 9ஆம் திருமுறையிலே 2ஆம் திருப்பதிகமாக இருக்கக்கூடியது. அது திருமாளிகை தேவர் அருளி செய்த கோயில் திருப்பதிகம். அதுல பாத்தீங்கன்னா பெரும்பற்ற புலியூர், பெரும்பற்ற புலியூர், பெரும்பற்ற புலியூர்னு ஒவ்வொரு பாடலிலுமே அருளி செய்வார். இந்த பெரும்பற்ற புலியூர் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பற்றற்றவர்களும் பற்றக்கூடிய ஒரு ஊராக இருப்பதுதான் அந்த பெரும்பற்ற புலியூர் என்பது நம்ம அந்த பொழிவிலையும் நம்ம சொல்லி இருப்போம். அந்த 9-14 என்ற தலைப்பை நாம் தொடர்ந்து சிந்தித்து வந்தோம் அல்லவா? தொடர்ந்து சிந்திக்கவும் இருக்கிறோம் பெருமான் கருணையினால். அந்த பெரும்பற்ற புலியூர் என்பது என்னன்னா, பற்று அற்றவர்களும் பற்றக்கூடிய ஒரு புலியூர் ஊர். அது புலிக்கால் முனிவர் வழிபட்டதுனால அது புலியூர், அது பெயர் காரணம். அதனால இதை எப்படி நம்முடைய திருக்குறளோடு பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு திருக்குறள்ல தெரிந்த திருக்குறள் என்ன குறள்? துறவு என்ற அதிகாரத்திலே நமக்கு கடைசி குறளாக, அதாவது 350வது திருக்குறளாக அமைந்திருப்பது, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு, அது பெரும்பற்ற புலியூரை பற்றுக என்பது போல அந்த திருக்குறள் அமைந்திருப்பதை இந்த பதிகம் முழுவதும் ஒவ்வொரு பாடலிலும் நாம் சிந்திக்கலாம். அப்ப இறைவனுடைய பற்றையே நாம் பற்ற வேண்டும். அப்ப உலக பற்றுகளை நாம் பற்றினால் நமக்கு எதனால் நாம் பற்றுகிறோமோ அதனால் நமக்கு, ஏன்னா ஆன்மா சார்ந்ததன் வண்ணம். அப்ப சார்ந்ததன் வண்ணம் என்று சொல்லும் போது திருக்குறளே நமக்கு ஒரு சைவ சித்தாந்த நூல் தான். சைவ சித்தாந்த கருத்துக்கள் அடங்கிய ஒரு நூல் தான் திருக்குறள். அதிலேயே பாத்தீங்கன்னா, இப்ப பற்றற்றான் பற்றனை பற்றுகன்னு நமக்கு 350வது குறள்ல துறவு அதிகாரத்துல திருவள்ளுவர் அருள் இருக்கிறார். அதே துறவு அதிகாரத்திலே முதல் குறள்ல ஒரு குறள் அருள் இருப்பார். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் நிழல். அப்ப ஒருவன் எந்தெந்த பொருள்களிலிருந்து நீங்குகிறானோ அந்தந்த பொருளினால் வரக்கூடிய துன்பம் அவனுக்கு இல்லை. அப்ப நம்ம பற்று உடைய மற்ற பொருள்களை, ஏன்னா உயிர் சார்ந்ததன் வண்ணம்னு சொன்னோம். அப்ப உலக பொருள்களை பற்றி இருந்தோம் என்று சொன்னால் அந்த பொருள்களால் வரக்கூடிய துன்பம் நமக்கு உண்டு. அப்ப அதிலிருந்து நீங்கி இருந்தால் நமக்கு அந்த பொருளிலிருந்து வரக்கூடிய துன்பம் நமக்கு இல்லை. அப்ப நாம் பற்றக்கூடிய பொருள் எது என்று சொன்னால் பற்றற்றானாக இருக்கக்கூடிய சிவபெருமான் திருவடி. அதுதான் இந்த பெரும்பற்ற புலியூர் என்று சொல்லுவார். இதையே நம்முடைய சேந்தனார் பெருமான் திருவீழிமிழலை திருப்பதிகத்திலே 9ஆம் திருமுறை 5ஆம் திருப்பதிகம் 11வது பாடல், அது கடைக்காப்பு பாடலாக இருக்கக்கூடிய பாடல்ல, அடியேன் கை கொண்ட கனக கற்பகமேன்னு சொல்லுவார். கை கொண்ட அப்படின்னா என்ன பொருள்னா பற்று நின்ற. அப்ப சேந்தனார் பெருமான் பற்று நின்ற பொருள் எதுனா கனக கற்பகமே, சிவபெருமானுடைய திருவடி, சிவபெருமான். அப்ப பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படி நீங்க சொல்றாரு இல்லையா திருவள்ளுவ நாயனார். அந்த திருக்குறளோடு இந்த 9ஆம் திருமுறை இந்த 2 திரு இசைப்பாக்களையும் நாம் பொருத்தி பார்க்கலாம். அப்ப திருமாளிகை தேவர் அருளி செய்த 2ஆம் திருப்பதிகம் முழுவதும் சேந்தனார் பெருமான் அருளி செய்த அந்த திருவீழ்மிழலை பதிகத்தில் இருக்கக்கூடிய கடைசி பாடல், அடியேன் கை கொண்ட கனக கற்பகமே. இதுதான் இறைவனை மட்டுமே நாம் பற்ற வேண்டும், அவன் மட்டுமே பற்றற்றான் என்பதை நாம் பொருத்தி பார்க்கலாம். இந்த துறவு என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 2 திருக்குறள்களையும் நாம் பொருத்தி பார்க்கலாம். அடுத்ததாக அதே 9ஆம் திருமுறை 2ஆம் திருப்பதிகம் திருமாளிகை தேவர் அருளி செய்த அந்த கோயில் திருப்பதிகத்திலே 6வது திருப்பாடல். அதுல நமக்கு திருமாளிகை தேவர் அருள் இருப்பார். அது மதி இது மதி என்று அளந்தலை நூல் கற்று அழைப்பு ஒழிந்து அருமறை அறிந்து என்று இப்படி அந்த பாடல் போகும். அதுல என்ன சொல்ல வரார் திருமாளிகை தேவர் என்று பார்க்கும்போது, அது ஞானம் அல்ல, அதுதான் ஞானம், இதுதான் ஞானம், அப்படி ஒன்னு படிச்சு என ஒரு வழிப்படாது வருந்தி மனத்தை அலையச் செய்கின்ற பல நூல்களையும் கற்று
பலவாறு பேசுதல் இப்படியே பேசிக் கொண்டிருக்கிறீங்களே அதை விடுக அப்படின்னு சொல்றார். அதை விடுத்து பெரும்பற்ற புலியூரிலே மனத்தை மகிழச் செய்யுங்கள் என்று நமக்கு அதுல அறிவுறுத்துகிறார். இப்படிதான் மனம் மகிழ வேண்டும் பெருமற்ற புலியூரிலே என்று அவர் பொருட்டு அது அருளியிருப்பார். அது நமக்கு உபதேசமாக நம்ம அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இதை நம்ம அப்படியே பொருத்தி பார்க்கணும்னா நம்முடைய குருஞான சம்பந்தர் அருளி செய்த சிவபோக சாரம் தான். கற்க இடர்பட்டு மிக கற்ற எல்லாம் கற்றவர்பால் சென்று தர்க்கமிட்டு நாய் போல் செல்லனவோ. எதுக்காக படிச்ச இப்ப சொன்னார் இல்லையா, பலவாறு பேசுதலை விடுத்து கற்றவர்பால் தர்க்கமிட்டு நாய் போல் செல்லனவோன்னு சொன்னார். அப்படி இல்லப்பா, நற்கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையார்க்கு ஆளாகி உள்ளம் அடங்க அல்லவோ அவரு சொல்லுவார். அதுதான் நம்மளுடைய 2வது திருக்குறள் கடவுள் வாழ்த்துல. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின் அப்படின்னு நமக்கு 2வது திருக்குறள் அருளி செய்திருப்பார் இல்லையா. அதுல நம்முடைய திருவள்ளுவ நாயனர் அருளி செய்வது என்ன, அப்ப ஒரு கல்வி என்ற ஒரு நூலை கற்பதெல்லாம் நமக்கு என்னவா பயன் அப்படின்னு சொன்னா நற்றாள் தொழாரெனின்னு சொல்றாரு. அப்ப இறைவனுடைய திருவடியை தொழுதலே கற்றலினுடைய சிறப்பு. அதை விடுத்து நம்ம பலவாறு நாய் போல் செல்வது இப்படி பேசிக்கொண்டு அலைவது எல்லாம் வீண் என்பது திருக்குறளோடு நம்ம இந்த பகுதியை பொருத்தி பார்க்கலாம். இதே போல திருவிழிமிழலை பதிகம் தான். அப்போ 9ஆம் திருமுறை 5ஆம் திருப்பதிகம் 2வது திருப்பாடல் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பாடல். சேந்தனார் பெருமான் அருளியது கற்றவர் விழுங்கும் கற்பக கணிகைன்னு சொன்னார். இப்ப இங்க சொன்னது இங்க ஒரு நெகட்டிவா சொன்னது அங்க பாசிட்டிவா சொல்றாரு. அப்ப அது ஞானம் இது ஞானம் இப்படி அலைந்து கொண்டிருக்காரீர்கள் பெரும்பற்ற புலியூரை பற்றுங்கள்னு அங்க சொன்னாரு திருமாளிகை தேவர். சேந்தனார் பெருமான் என்ன சொன்னாரு, கற்றவர் விழுங்கும் கற்பக கனி அப்படின்னாரு. அப்ப அதுல என்ன பொருள், கல்வியால் பயன் என்னப்பா அப்படின்னு சொன்னா இறைவனுடைய திருவடி அடைதலே. இந்த கருத்துக்களை இந்த 2 திருமாளிகை தேவர் சேந்தனார் பெருமான் அருளிய இந்த கருத்துக்களை தான் இந்த திருக்குறள் 2வது திருக்குறள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. கற்றதனால் ஆய பயனேன் கொள் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின். அது தொழனா என்னப்பா பயன், கல்வியால் என்ன பயன்னா இறைவனுடைய திருவடியை அடைதலே கல்விக்கு சிறப்பு என்பதை நம்முடைய இந்த 9ஆம் திருமுறை வாயிலாக இந்த திருக்குறளோடு ஒப்பிட்டு நாம் சிந்திக்கலாம். அடுத்ததாக அதே 9ஆம் திருமுறை 2ஆம் திருப்பதிகத்தில் 8வது திருப்பாடல்ல திருமாளிகை தேவர் அருளி இருப்பார். சோதியுள் அடங்கிற்று என் அறிவேன்னு சொல்லுவார். சோதியுள் இறைவனுடைய அறிவுல வியாபகத்துல ஆன்மா அடங்கி நிற்கிறது அத்துவிதம். இப்ப இங்கே அது அடங்கி நின்னாதான் நமக்கு எந்த துன்பமும் இல்லை, மலப்பிணிப்பு இல்லை. இதே நம்முடைய கடவுள் வாழ்த்துல இதைதான் சொல்லியிருப்பார் நம்முடைய திருவள்ளுவ நாயனார். சென்னா போதா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லும்போது, வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. இது 4வது குறள் கடவுள் வாழ்த்துல. அதே மாதிரி 7வது குறள்ல தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இல்லைன்னா உனக்கு மனக்கவலை மாற்றுவது அரிது இல்லை. அப்ப அதுதான் சொல்றாரு, சோதியுள் அடங்கிற்று என் அறிவுன்னு சொல்லும் போது அப்ப நம்ம யாரை போய் சார வேண்டும், அந்த பற்றுக பற்றுத்தான் பற்றை போலவே தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேரணும், அதுக்குள்ளே அடங்கி நிற்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் சோதியுள் அடங்கிற்று என் அறிவே. அப்ப வேண்டுதன் வேண்டாமை இலானடி சேரணும் அப்படின்னு திருக்குறளோடு நம்ம பொருத்தி பார்க்கலாம். அப்புறம் அடுத்ததாக என்ன பார்க்கலாம்னா நம்முடைய 9ஆம் திருமுறையில 3வது திருப்பதிகமாக இருக்கக்கூடியது திருமாளிகை தேவர் அருளி செய்ததுதான் கோயில் திருப்பதிகம். அதிலே 4வது திருப்பாடல். அந்த 4வது திருப்பாடல்ல என்ன அருளி இருக்கிறார்னு சொல்லி பார்க்கும்போது, மகேந்திர மலை மேல் இருந்த மருந்தே என்று அருளியிருக்கிறார். மருந்தே என்று அருளியிருக்கிறார். இதே போல திருக்கருவூர் தேவர் திரைலோக்கிய சுந்தரம் என்ற திருப்பதிகத்திலே, அதாவது 9ஆம் திருமுறை 12வது திருப்பதிகம் 3வது திருப்பாடல்ல என் மருந்தே என்று குறிப்பிடுகிறார். இப்ப திருமாளிகை தேவர் மகேந்திர மலை மேல் இருந்த மருந்தேன்னு சொல்றார் இறைவனை. கருவூர் தேவர் திரைலோக்கிய சுந்தரம் என்ற அந்த திருப்பதிகத்திலே 3வது பாடல என் மருந்தே என்று இறைவனை குறிப்பிடுகிறார். அப்ப இறைவன் நமக்கு மருந்தாக விளங்குகிறான். வைத்தீஸ்வரன் அவன் மருத்துவன், அவன் மருந்தாக விளங்குகிறான்னா நமக்கு மருந்து என்ற ஒரு அதிகாரத்தையும் நம்முடைய திருவள்ளுவ நாயனர் அமைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்துல கடைசி ஒரு திருக்குறள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழை செல்வன் என்று அப்பால் நாற்கூற்று மருந்தே. இப்படி 4 கூறுகளை உடையது மருந்துன்னு சொல்றாரு. மருந்துனா பிணிக்கு மருந்து. நம்ம சைவ சித்தாந்தத்தோட பொறுத்து பார்க்கும்போது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, பிணிக்கு மருந்து அப்படின்னு சொல்லும் போது ஆணவ மலம் தான் நமக்கு பிணி. ஆணவமல பிணிக்கு மருந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,
ஆணவ மலம் நமக்கு பிணி. அதுக்கு மருந்தாக இருப்பது எதுன்னு சொன்னா, இறைவன் தான் தன்னுடைய பரிக்கிரக சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த மாயையை நமக்கு எடுத்து தருகிறான். அந்த மாயை தான் மருந்தாக நமக்கு தருகிறான். அதனாலதான் மாயை மயக்கமும் செய்யும், மாயா தனு விலக்கு, மாயை ஒளிப்பொருள் என்று சைவ சித்தாந்தம் சொல்வதற்கு என்ன காரணம்? மாயை மயக்கம் செய்யும் சொல்லல, மயக்கமும் செய்யும்னா ஆணவ மலத்தோடு சேர்ந்திருக்கும் போது மட்டும் மயக்கம் செய்யும். இல்லைன்னா மாயை என்பது ஒரு ஒளிப்பொருள், நமக்கு அந்த சின்னதா கொஞ்சம் வெளிச்சத்தை காட்டுவதற்கு, அறிவை விளக்குவதற்காக இறைவனால் தரப்பட்டது. அப்ப அது மருந்து போல. அப்ப இதுல 4 கூறுகளை உடையது. பிணிக்கு மருந்தாவது என்னப்பா அப்படின்னு சொன்னா 4 கூறுகளை உடையது. இப்ப மகேந்திர மலை மேல் இருந்த மருந்து என் மருந்துன்னு சொன்னாங்க இல்லையா, திருமாளிகை தேவரும் நம்முடைய திருக்கருவூர் தேவரும். அதனுடைய குறிப்பை தான் திருக்குறள்ல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உற்றவன், தீர்ப்பான், மருந்து, உழைச்செல்வன். உழைச்செல்வன் இது எப்படின்னா, உற்றவன்னா அந்த பிணி உற்றவன் ஆன்மா, நாம தான் பிணி உற்றவன். தீர்ப்பான்னா யாருன்னா இறைவன், இறைவனுடைய திருவருள். அப்ப சிவமும் சக்தியும் சீவா என்பதுதான் அது. இந்த மருந்து என்பதுதான் மாயை. அந்த மாயை தான் நமக்கு மாயையிலிருந்து இறைவன் தனு கரண புவன போகங்களை நமக்கு படைத்து கொடுக்கிறான். அதுதான் நமக்கு மருந்து. அப்ப அந்த இப்ப ஒரு நோய்க்கு மருந்து அப்படின்னா, அந்த நோய் தீரும் வரைக்கும் தான் அந்த மருந்தை நம்ம வந்து உட்கொள்ளணும். அந்த நோய் தீர்ந்து விட்டால் அந்த மருந்து நம்ம உட்கொள்ள வேண்டியது இல்லை. அது போலதான் இந்த உடம்பு எது வரைக்கும் இருக்கணும்? உடம்பினால் பெற்ற பயனெல்லாம் திடம்பட ஈசனை தேடுன்னு சொன்னார் அவை பாட்டி சொன்னாங்க. அப்ப அந்த இறைவனுடைய திருவடியை அடைந்து விட்டால் இந்த உடம்பு மிகை. அது வரைக்கும் இந்த உடம்பு தேவை. அப்ப அதனாலதான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் பெருமான் அருளி செய்வார். இப்ப இந்த மருந்து என்பது மாயிலிருந்து இறைவன் தந்த தனுகரண போன போகம். இந்த உடம்பு, கருவிகரணங்கள், போகப் பொருட்கள், இந்த உலகம், இதெல்லாம். உழைச்செல்வன் அப்படின்றது நம்ம வந்து அந்த செவிலி, நர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது யாருன்னா நமக்கு குருநாதர். குருநாதர் உபதேசமாக நமக்கு தருகிறார் இல்லையா, அதுதான் உழைச்செல்வன். அந்த மருந்துகள் எல்லாம் ஊட்டக்கூடியவராக இருக்கக்கூடியவர். இதை எடுத்து நமக்கு உபதேசத்தை தந்து எது நிலையுடைய பொருள், எது நிலையற்ற பொருள் என்று சொல்லி 5 எழுத்து மந்திரத்தை நமக்கு உபதேசம் செய்து இறைவனுடைய திருவடியை நாம் அடைவதே நம்முடைய இலக்கு என்பதை நமக்கு குருநாதர் உபதேசமாக தருகிறார் இல்லையா, அவர்தான் உழைச்செல்வன். அப்ப உற்றவன் என்பது ஆன்மா, தீர்ப்பான் என்பது இறைவனுடைய திருவருள், மருந்து என்பது மாயை, உழைச்செல்வன் என்பது குரு என்பவற்றோடு நம்ம பொருத்தி பார்க்கலாம். அப்ப அதனாலதான் இதெல்லாம் பிணிக்கும் மருந்து. இந்த மருந்து 4 கூறுகளை உடையது என்று இப்படி சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய ஆன்மாவிற்கு எப்படி இறைவன் மருந்தாக இருக்கிறான், பிணிக்கு மருந்தாக எப்படி இருக்கிறான்னு சொன்னா, ஆன்மாவிற்கு இறைவனுடைய திருவருள் அது திரோதான சக்தியாக இருந்து மாயையை படைத்து கொடுத்து அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி பக்குவம் வர வர உழைச்செல்வனாக குருநாதராக பக்குவம் அந்த ஆன்மாவிற்கு உபதேசம் செய்து இந்த மலத்தை, இந்த பிணியை, இந்த நோயை போக்குகிறான். அதனாலதான் மருந்து என்று திருமாளிகை தேவரும் கருவூர் தேவரும் அருளி செய்தார். அதையேதான் நம்முடைய திருவள்ளுவ நாயனாரும் 950வது திருக்குறளிலே மருந்து என்ற அதிகாரத்தினுடைய கடைசி குறளிலே நமக்கு அருளி செய்கிறார் என்பதையும் நாம் ஒப்பு நோக்கி சிந்திக்கலாம். அடுத்தது அதே 3வது திருப்பதிகம், திருமாளிகை தேவர் அருளி செய்த 3வது திருப்பதிகத்திலே 11வது திருப்பாடலிலே மனத்திருள் வாங்கி சூழாத நெஞ்சில் என்று அருளி செய்வார். மனத்து இருள் வாங்கி சூழாத நெஞ்சில் வரும். அந்த மனத்திருள் வாங்குதல் என்று சொன்னால் அறியாமை போக்குதல் என்பது. மனத்துல இருக்கக்கூடிய இருள் என்னது? அறியாமை. அது எப்படி நம்ம திருக்குறளோடு பொருத்தி பார்க்கும்போது அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்திலே நமக்கு 4வது திருக்குறள், அது 34வது திருக்குறள்ல நமக்கு தெரிந்த திருக்குறள் தான். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரவிர என்பது நமக்கு தெரிந்த குறள் தான். அப்ப மனத்துக்கண், மனத்தினிடத்திலே மாசு இளன் ஆதல், அது மனசுல தூய்மையா இருக்கணும். அது தீய சிந்தனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதுதான்பா அனைத்து அரண். அப்படி இவ்வளவுதான்பா அறம், அவ்வளவே அறம் சொல்றாரு பரிமேல் அழகர். அந்த அனைத்து அரண் என்பதற்கு உரை செய்யும் போது அவ்வளவே அறம், இவ்வளவுதான் அறம். என்ன அறம்? மனத்துக்கண் மாசிலன் ஆதல், இதுதான் அறம், வேற இல்லை அப்படின்றார். பிற ஆகுல நீர என்று அங்கே சொல்லி இருப்பாங்க. அதுதான் இங்க மனத்து இருள் வாங்கி, அப்ப அறியாமை போக்கி. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்பதும் மனதிலே இருக்கக்கூடிய அறியாமை என்ற இருள் நீங்குதல். இதுதான் நமக்கு தேவை. இதுதான் எல்லா வகையான அறத்திலும் மேம்பட்ட அறம். இவ்வளவுதான் அறம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதோட நம்ம பொருத்தி பார்க்கலாம். அப்புறம் இந்த இருள் வாங்குதல் என்பது எப்படின்னா, நம்ம கிட்ட நம்ம இருள் இருக்கிறது, நம்ம இடத்துல அறியாமை இருக்கிறது, நம்ம இடத்துல ஆணவ மலம் இருக்கிறது என்பது நமக்கு தெரியுமான்னு தெரியாது. திருவருட் பயன்ல சொல்லுவார் நமக்கு உமாபதி சிவம்,
இருள் தெரியுமா அப்படின்னு சொன்னா, இருள் நமக்கு பொருளை மறைக்கும். ஆனா இருள் என்ன பண்ணும்? அதை காட்டிக்கொண்டு இருட்டா இருக்கிறது. அந்த இருள் நமக்கு தெரியும். ஆனா இந்த ஆணவ மலம் இருக்கிறது இல்லையா, அது நம்மையும் மறைக்கும், இறைவனையும் மறைக்கும், அத பொருள்களையும் மறைக்கும். அது தன்னையே மறைத்துக் கொள்ளும். இரு பொருளும் காட்டாது அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட கொடுமை உடையது இந்த ஆணவ மலம். இப்ப அந்த ஆணவ மலம் இருக்கிறது, நம்ம அறியாமையில் இருந்தோம். எப்ப தெரியும் அப்படின்னு சொன்னா, நம்ம குருநாதர் உபதேசம் செய்த பிறகு, அதன் பிறகுதான் இப்படி ஆணவ மலம் என்று ஒன்று இருக்கிறது என்று தெரியும். இது எப்பன்னா நம்முடைய திருக்குறள்ல காமத்துப்பால்ல ஒரு அதிகாரம், புணர்ச்சி மகிழ்தல் என்ற அதிகாரத்துல கடைசி பாடல்ல ஒரு உதாரணம் காட்டுவார். அரிதோறும் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிழை மாட்டு. அதுல அரிதோறும் அறியாமை கண்டற்றாள்னு சொன்னார் இல்லையா, அது எப்பப்பா உனக்கு அறியாமை தெரியும்னா, ஒரு பொருளை பத்தி தெரிந்து கொள்கிற அப்பதான் அது அறியும். இப்போ 9ஆம் திருமுறையை பற்றி நம்ம ஒரு ஆண்டு கால ஞான வேள்வின்னு அம்மா இன்னைக்கு அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்பு 9ஆம் திருமுறை நம்ம இந்த அளவுக்கு சிந்தித்திருப்போமா என்று சொன்னால் இல்லை. அப்போ 9ஆம் திருமுறையில இவ்வளவு கருத்துக்கள் இருக்கிறதா? ஏன்னா ஒரு 9ஆம் திருமுறையை ஓராண்டு நாம் சிந்திப்பது என்பது ஒரு பெரிய ஒரு ஒரு செயல் தான். ஏனென்றால் ஒரு பெரிய புராணத்தை ஓராண்டு சிந்திக்கிறோம் என்று சொன்னால் அதுல 4000 பாடல்கள், சுற்றம் பாடல்கள் இருக்கிறது. இதுல பாடல்களுடைய எண்ணிக்கையே ரொம்ப மிக குறைவு, 28 பதிகங்கள் தான் இருக்குது. இதை ஓராண்டு சிந்திக்கிறோம் போது, அப்ப பன்முக நோக்கில சிந்திக்கிறோம் என்று சொல்லும் போது, அப்ப இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா? அப்ப எப்ப தெரியுது? அந்த விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கும் போதுதான் அது தெரிகிறது. அது போலதான் நமக்கு ஒவ்வொரு பொருளுமே அரிதோறும் அறியாமை கண்டற்றார். அப்ப அப்ப எப்ப அந்த அறியாமை விலகினால்தான் ஏற்கனவே அறியாமைகள் இருந்தோம் என்று தெரியும். இப்போ 9ஆம் வகுப்பு மாணவன் படிக்கிறான் என்று சொன்னால், ஒரு மேக்ஸ் ஃபார்முலா தெரியுதுன்னா, அதுக்கு முன்பு வரைக்கும் அவனுக்கு தெரியாமல் இருந்துருச்சு. அப்ப அரிதோறும் அறியாமை கண்டற்றால். அதே போல நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்ப அப்ப எப்ப தெரியுது? மனத்திருள் வாங்கி சூழாத நெஞ்சில்னா, அப்ப மனதில் இருள் இருக்கிறது என்பது எப்ப தெரியும்? மனதிலிருந்து இருள் நீங்கிய பிறகுதான் ஏற்கனவே மனதில் இருள் இருந்தது என்பது தெரியும். அதனால இந்த 2 திருக்குறளோடும் நம்ம பொருத்தி பார்க்கலாம். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்திறன் ஆகல நீரவிர 34, 1110 அரிதோறும் அறியாமை கண்டற்றார். அந்த காமத்துப்பால் வரக்கூடிய அந்த திருக்குறளோடு நம்ம பொருத்தி பார்க்கலாம். அடுத்தது சேந்தனார் பெருமான் அருளிய திருவீழிமிழலை திருப்பதிகத்திலே முதல் பாடல், 9ஆம் திருமுறை 5வது திருப்பதிகத்துல முதல் பாடல்ல ஒரு வார்த்தை வரும், ஏகநாயகனே. அதே போல கருவூர் தேவர் அருளி செய்த திருமுகத்தலை திருப்பதிகம், அதுல 9ஆம் திருமுறை 11வது 11வது திருப்பதிகத்திலே முதல் பாடல், அதுல புவன நாயகனே என்று அருளி இருப்பாங்க. இங்க சேந்தனார் பெருமான் திருவிழிமிழலை ஏகநாயகனேன்னு சொல்லுவாரு. கருவூர் தேவர் திருமுகத்தலை பதிகத்திலே புவன நாயகனே என்று அருளிப்பார். இது ரெண்டுமே என்ன சொல்லலாம், முதல் கடவுள் வாழ்த்துல இருக்கக்கூடிய முதல் திருக்குறளோடு நம்ம பொருத்தி பார்க்கலாம். ஏகநாயகன் புவனநாயகன் என்ன பொருள்? எல்லா உலகங்களுக்கும் ஒரே தலைவன் சிவபெருமான் ஒருவனே என்பதுதான் பொருள். அது நம்ம முதல் குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அது எழுத்துக்களுக்கெல்லாம் இந்த அகர முதலாக இருக்கிறது, அங்காத்தல், அதெல்லாம் நம்ம சொல்லும் போது இந்த என்ன இதுக்கு உரை செய்திருப்பார் பரிமேலழகர்னு சொல்லும் போது, உலகம் ஆதி பகவனாகிய முதலை உடைத்து. ஏன் அங்க சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஒரு பொருளை பத்தி தெரியல அப்படின்னு சொன்னா, தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை அறிதல் இன்னும் முக்தி தான். சிவஞான போதத்திலும் முதல் நூற்பாவில அப்படிதான் சொல்லுவாங்க. அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உலதாம் அந்த மாதிரி என்மனார் புலவர் அப்படின்னு சொல்லும் போது, இந்த உலகத்தை கொண்டுதான் காணாத உலகத்தை, காணக்கூடிய உலகத்தை கொண்டு காணாத இறைவனுக்கு அந்த உண்மை சொல்லுவாங்க. அப்ப பதி உண்மை தானே அந்த முதல் நூற்பா. அப்ப தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை நமக்கு எடுத்து காட்டுதல், இது அனுமான பிரமாணம் அப்படின்னு சொல்லி அளவையில சொல்லுவாங்க. அந்த தீ வருகிறது, அந்த தீ வருவதனால அந்த மலையில நெருப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது போலதான். அதனாலதான் உலகம் ஆதி பகவனாகிய முதலை உடைத்துன்னு அங்க உரை செய்திருப்பார். அப்ப இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அந்த திருக்குறளோடு நம்ம இந்த சேந்தனார் பெருமானுடைய திருவீழிமிழலை ஏகநாயகனை என்பதையும், திருக்கருவூர் தேவரினுடைய திருமுகத்தலை புவன நாயகனே என்பதையும், ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற திருக்குறளோடு ஒப்புமை செய்து நாம் சிந்திக்கலாம். அடுத்ததாக சேந்தனார் பெருமான் அருளி செய்த திரு ஆவடுதுறை திருப்பதிகம், அது 9ஆம் திருமுறை 6வது திருப்பதிகத்திலே 5வது பாடல்ல குணக்கடல் என்று அருள் இருப்பார். இறைவனுக்கு குணம் சொன்னா இறைவன் என் குணத்தான், அதுதான் அவன் குணக்கடல் என்கணும். அதுவே பெரிய ஒரு கருணையால் செஞ்ச அவனுடைய குணம். அது நமக்கு தெரிந்த குறள் தான். முதல் கடவுள் வாழ்த்துல இருக்கக்கூடிய கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அந்த என் குணத்தான் என்று சொல்லும்போது 8 குணங்களை நமக்கு பட்டியலிட்டு இவ்வாறு சைவ ஆகமத்துள் கூறியது என்று பரிமேலழகர் உரை செய்திருப்பார்.
இந்த குணக்கடல் என்பதையும் அந்த எண்குணத்தான் என்ற திருக்குறளோடு ஒப்புமை நோக்கி நாம் சிந்திக்கலாம். அடுத்தது அதே சேந்தனார் பெருமான் அருளி செய்த திருவிடைக்கழி திருப்பதிகத்துல 9ஆம் திருமுறை 7வது திருப்பதிகம் 8வது திருப்பாடல்ல அந்த செவிலித்தாய் தோழியினுடைய கூற்றாகலாம் இப்படி இருக்கும் அந்த பாடல் அமைத்திருப்பார். அதுல மடல் தொடங்கினலே அப்படின்னு அருளி இருப்பார் நம்முடைய சேந்தனார் பெருமான். அந்த மடல் ஏறுதல் என்பது எங்கேயுமே இல்லை. இந்த மடலை பற்றி இந்த திருக்குறள்ல இங்க சொல்லியிருப்பாரு. நம்முடைய காமத்துப்பால்ல திருக்குறள்ல 1137வது குறள் நாணுத்துறவு உரைத்தல் என்ற அதிகாரத்திலே 7வது திருக்குறள். கடலென்ன காமம் உழப்பினும் பெண்டீர் மடல் ஏறுதல் இல்லை. இந்த மடல் ஏறுதல்லாம் இல்லை. இந்த மடல் ஏறுதலை பத்தி எப்படின்னா, அந்த காமம் அதிகமாக இருந்தாலும் அந்த ஊருக்குள்ளே அந்த பனை ஓலை என்று சொல்லுவாங்க, அதை வைத்துக் கொண்டு போவது, ஊரிலே நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னை காட்டிக் கொள்வது. இதை பற்றியெல்லாம் நம்ம அந்த 9-14 என்ற பகுதியை நாம் சிந்தித்தோம். அப்ப இந்த மடல் தொடங்கினலே என்று அங்க சொல்றாரு இல்லையா, அந்த சொல்லாட்சி திருக்குறளிலும் நமக்கு காமத்துப்பாலிலே நம்முடைய தெய்வ புலவர் அருளி இருக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்கணும். கடலென்ன காமம் உழப்பினும் பெண்டில் மடல் ஏறுதல் இல்லைன்னு சொல்லுவாரு. ஆனா இங்க மடல் தொடங்கினலே அப்படின்னு சொல்லி சேந்தனார் பெருமான் சொல்லுவார். அந்த மடல் ஏறுதல் மடல் தொடங்குதல் என்ற ஒரு சொல்லாட்சிக்காக இங்க நம்ம ஒப்புமை நோக்கி சிந்திக்கலாம். அடுத்தது திருக்கருவூர் தேவர் அவர் அருளி செய்து திருக்கலந்தை ஆதித்தேச்சுரம் என்ற திருப்பதிகத்திலே 9ஆம் திருமுறை 9ஆம் திருப்பதிகம் 10வது திருப்பாடல். அது கடைசி பாடல் 10வது பாடல்ல என்ன அருள் இருக்கு, 10வது பாடல்ல என்ன அருள் இருக்கிறார்னு சொல்லி பார்க்கும்போது, இருள் கிழிந்து எழுந்த சிந்தையரே என்று அருள் இருப்பார். இருள் கிழிந்து எழுந்த சிந்தையரே. இருள் அப்படின்னு சொன்னாலே அறியாமை ஆணவம். அது என்ன சொல்லுவாங்க திருக்குறள்ல உரை செய்யும்போது அவிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அவிச்சை மருள் இதெல்லாம் ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்லுவாரு பரிமேலழகர். அந்த இருள் கிழிந்து எழுந்த சிந்தையரே அப்படின்னு சொல்லும் போது, அந்த மெய்யுணர்தல் என்ற அதிகாரத்திலே அறத்துப்பால்ல 2வது திருக்குறள் 352வது திருக்குறள் நமக்கு தெரிந்த குறள் தான். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு. அந்த இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவருக்கு உரை சொல்லும் போது, அவிச்சையின் நீங்கி அந்த அவிச்சையில் நீங்கி மெய்யுணர்வு உடையார் ஆயினார்க்கு. அப்ப அந்த ஆணவ மலம் நீங்கி இறைவனுடைய அருளை பெற்றவர்களுக்கு மெய்யுணர்வு பிறப்பினை நீக்கி வீட்டினை கொடுக்கும். அந்த சிவஞானம் முத்தி பேற்றை தரும் என்பதுதான் பொருள். அப்ப இருள் கிழிந்து எழுந்த சிந்தையர் யாருன்னா, ஆணவ மலத்திலிருந்து நீங்கி இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள். அந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் தானே வீடு தருவான், வீடு பெற்றை தருவான். அது இந்த இருள் நீங்கி இன்பம் பயக்கும், அந்த இன்பம் பயக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த இன்பம் என்பதுதான் முத்தி பேரு. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவருக்குன்னு சொன்னார். இந்த மலம் நீங்கி அவிச்சையின் நீங்கின மலம் நீங்கி மெய்யுணர்வு உடையார் ஆயினாருக்கு அம்மெய்யுணர்வு பிறப்பினை நீக்கி வீட்டினை கொடுக்கும். இருள் கிழிந்து எழுந்த சிந்தையர் என்பவற்றோடு இந்த திருக்குறளை பொருத்தி பார்க்கலாம். அடுத்தது கருவூர் தேவர் அருளி செய்த அதே திருப்பதிகம் திருக்கலந்தை ஆதித்தேச்சுரத்துல 3வது திருப்பாடல் அருளியிருப்பார். அதுல என்னன்னா, ஒரே ஒரு சொல்லுக்காக நமக்கு உரையாசிரியர் எடுத்து காட்டுகிறார். அதை நம்ம இங்க பொருத்தி பார்க்கலாம். அதாவது 9-9-3 9ஆம் திருமுறை 9ஆம் திருப்பதிகத்துல 3வது திருப்பாடல் கரியரே என்று தொடங்கும் அந்த பாடல். அது வரும்போது, முனிவர் தம்முடு ஆள் நிழற்கீழ் முறை தெரிந்து ஓர் உடம்பினராம் இருவரே முக்கண் நாற்பெரும் தடம்தோள் இறைவரே மறைகளும் தேட அரியரே ஆகில் அப்படிலாம் இருக்காரு இல்லையா. அப்படின்னு ஆகில் என்ற ஒரு சொல்லு நமக்கு கருவூர் தேவர் அருளி இருப்பார். அந்த ஆகில் என்ற ஒரு சொல் அது போல என்பது பொருள். இவையெல்லாம் உண்மையாயின், அப்ப இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, 1 2 3 4 இதெல்லாம் உண்மையாயின்னு என்னது, இவையெல்லாம் உண்மையாதல் போல. அந்த ஆகில் என்பது உண்மையாதல் போல சிவபெருமானுக்கு இடமாக இருப்பது ஆதித்தேச்சரமாகும். அந்த ஆதித்தேச்சரமும் அது அங்க எப்படி இதெல்லாம் உண்மையோ அதே போல அந்த ஆதித்தேச்சரத்தில் இறைவன் வீட்டிருப்பது உண்மை என்று கருவூர் தேவர் அருள் இருப்பார். இந்த ஆகில் என்பது அது போல என்ற பொருளில் வந்திருப்பது நம்முடைய திருக்குறள்ல வான் சிறப்பு அதிகாரத்திலே கடைசி குறளாக இருக்கக்கூடியது. அதாவது 20வது திருக்குறள் நமக்கு தெரிந்த குறள் தான். நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. இதுல எனின் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது இல்லையா.
இங்க எப்படி ஆகில் என்பது போல என்று வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்படி இங்க வந்திருக்குது? இதுக்கு எங்கேயாவது மேற்கோள் இருக்குதா? இதுக்கு முன்பு உள்ள இலக்கியங்கள் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆகில் என்பது போல என்பது வந்திருக்குன்னா, இங்க எனின்னு வந்திருக்குது இல்லையா? இந்த எனின் வந்திருக்கிறது இது போல என்று நமக்கு உரை செய்திருப்பார்கள். அந்த உரையை கொண்டுதான் இங்கேயும் நமக்கு உரை செய்திருப்பார் நம்முடைய அருணையர் அதை எடுத்து காட்டுவார். அது ஆகில் என்பது இது போல, இது எப்படின்னு சொல்லும்போது நீரின்றி அமையாத உலகெனின் இந்த திருக்குறள் போல என்று உரை செய்திருப்பார். அந்த ஆகில் என்பதை இது போல என்பது திருக்குறள்ல இந்த 20வது குறள்ல நீரின்றி அமையாது உலகின், அது போல யாருக்கும் மானின்று அமையாது ஒழுக்கு, அது போல என்ற ஒரு பொருள் இங்க ரெண்டையும் பொருத்தி பார்க்கலாம் என்று நமக்கு உரையாசிரியர் நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார்கள் என்பதை நம்ம ஒப்பு நோக்கி சிந்திக்கலாம். அடுத்தது திருக்கருவூர் தேவர் அருளி செய்த திருமுகத்தலை என்ற திருப்பதிகம். இந்த திருமுகத்தலை திருப்பதிகம் என்பது 9ஆம் திருமுறையில 11வது திருப்பதிகமாக அமைந்திருக்கக்கூடியது. அதிலே 5வது திருப்பாடல். அந்த 5வது திருப்பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அக்கணா அணைய செல்வமே, அக்கணா அணைய செல்வமே என்று அருளியிருப்பார். இது செல்வம்லாம் எப்படிப்பட்டதுப்பா? கணா போன்றது, அந்த கணா போன்றது அப்படின்னு சொல்லி அருளிப்பார். அப்போ கணா போன்றதுன்னா அப்படி தோன்றி அப்படி மறைஞ்சிடும், மின்னல் போல போயிடும். அது நமக்கு திருக்குறள்ல நிலையாமை என்ற அதிகாரத்திலே 3வது திருக்குறள், அதாவது 333வது திருக்குறள்ல அழகாக நம்முடைய சென்னாப்போதார் அருளி இருக்கிறார். அற்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அதற்குப ஆங்கே செயல். அதாவது எப்படின்னா, நில்லாத இயல்பினை உடைத்து செல்வம். இந்த செல்வம் எப்படிப்பட்டதுப்பா? நில்லாத இயல்பினை உடையது இந்த செல்வம். இததான் அங்க கருவூர் தேவர் திருமுகத்தலை திருப்பதிகத்திலே அக்கணா அணைய செல்வம் என்று அருளியிருக்கிறார். செல்வம் எப்படிப்பட்டது என்பது திருக்குறளையும் தெய்வப்புலவர் அருளியிருக்கிறார். அதேதான் இங்க கருவூர் தேவர் இங்கே திருமுகத்தலை பதிகத்திலே 5வது திருப்பாடலிலே அருளியிருக்கிறார் என்பதை நம்ம திருக்குறளோடு ஒப்பு நோக்கி சிந்திக்கலாம். அதனால என்ன சொல்லுவாங்க அந்த குறள்ல, அதற்குப ஆங்கே செயல். அப்ப இருக்கும் போதே நிறைய செஞ்சிருப்பா, செல்வம் நிலையானது, எப்ப வேணாலும் வரும், எப்ப வேணாலும் போகும், இருக்கும் போதே 4 பேருக்கு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, அடுத்தது திருக்கருவூர் தேவர் அருளி செய்த திரைலோக்கிய சுந்தரம் என்ற ஒரு திருப்பதிகம். அந்த திருப்பதிகத்திலே, அது 9ஆம் திருமுறை 12வது திருப்பதிகம் 3வது திருப்பாடல். என்ன சொல்லுவாருன்னா, அம்பளிங்கு பகலோன்பால் என்று அருளி செய்வார். அந்த பளிங்கு என்ற ஒரு சொல். அதே போல 9ஆம் திருமுறை 9ஆம் திருப்பதிகம், அதாவது 9ஆம் திருப்பதிகம் என்பது திருக்கலந்தை ஆதிச்சேச்சரம், திருக்கருவூர் தேவரே. அதுல 8வது பாடல்ல கருவூர் தேவரே திரைலோக்கிய சுந்தரம் பதிகத்துல 3வது பாடல்ல அம்பளிங்கு பகலோன்பால் என்று அருளியிருப்பார். அதே கருவூர் தேவரே 9வது பதிகமாக இருக்கக்கூடிய திருக்கலந்தை ஆதித்தேஸ்வரம் பதிகத்துல 8வது பாடல்ல என்ன அருளியிருப்பார் சொல்லி பார்க்கும்போது பளிங்கின் பொருள் வழி என்று அருளியிருப்பார். இந்த பளிங்கு என்ற சொல்ல எங்கே பயன்படுத்திப்பார், அங்கே பயன்படுத்திப்பார் நம்முடைய கருவூர் தேவர். அதை நம்ம எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, அந்த பளிங்கு என்பது எப்படிப்பட்டது? அங்க திரைலோக்கிய சுந்தர பதிகத்துல எப்படி இருக்கும் அந்த பாடல்னா, பளிங்கு கல்லானது இயற்கை ஒளியும் அடுத்ததனை காட்டும் தன்மையும் சூரியன் தோன்றிய பொழுது அவன் முன்னே விளங்குவது போல என்று அருளியிருப்பார். இங்க கலந்தை ஆதித்தேச்சரத்துல பளிங்கின் பொருள் அப்படின்னு சொல்லும்போது அந்த குற்றம் நீங்கிய உயிர்கள், மாசு தேர்ந்த உயிர்கள் என்பதை குறிக்கும். இதை நமக்கு தெரிந்த ஒரு திருக்குறளோடு பொருத்தி பார்க்கலாம். குறிப்பறிதல் என்ற ஒரு அதிகாரத்திலே 6வது குறள் 706வது திருக்குறள். அந்த குறள்ல அடுத்தது காட்டும் பளிங்கு போல நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சென்னாப்போதார் அருளியிருப்பார். அது தன்னை அடுத்த பொருளது நிறத்தை தானே கொண்டு காட்டும் பளிங்கு போல என்பது பொருள். அதான் அங்க சொல்றாரு, அம்பளிங்கு பகலோன்பால் என்று கருவூர் தேவர் அங்க திரைலோக்கிய சுந்தரத்துல அருளியிருப்பார். எப்படி காட்டுகிறதோ அது போல செய்வான். குருநாதர் நமக்கு அப்படி காட்டுவார் அப்படின்னு பொதுவா நம்ம படிப்போம். இங்கேயும் பளிங்கின் பொருள் வழி என்று சொல்லும் போது கலந்தை ஆதித்தேச்சுரத்துல மாசு தீர்ந்த உயிர்கள், அதாவது இறைவனுடைய தன்மையை பெறும். இறைவன் எப்படி இருக்கிறானோ அவன் பெற்ற தன்மையை இந்த ஆன்மாக்களும் சுத்த ஆன்மாக்களும் பெறும். தன்னை அடுத்த பொருளது நிறத்தை தானே கொண்டு காட்டும் பளிங்கு போல என்று அந்த ஓமையை பொருத்தி பார்க்கலாம் இந்த இரண்டோடும். அதே கருவூர் தேவர் அருளிச்சது இந்த 2 திருப்பதிக பாடல்களோடு பொருத்தி பார்க்கலாம். பளிங்கு என்ற ஒரு சொல். அடுத்தது கருவூர் தேவர் அருளி செய்த அதே திரைலோக்கிய சுந்தரம் என்ற திருப்பதிகத்திலே 5வது திருப்பாடல். அதுல என்ன சொல்றாருன்னா, நீ வாராது ஒழிந்தாலும் நின்பாலே விழுந்து ஏழை கோவாத மணிமுத்தும் குவளை மலர் சொரிந்தனவால் என்று இப்படி போகும். நீ வாராது ஒழிந்தாலும்னா இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரனும் உணகடல் விடுவேனல்லேன்னு நமக்கு ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்கிறார் இல்லையா? அதே போல இடர் களையாரேனும்
எமக்கு இறங்க ஆரேனும். நம்முடைய காரைக்காலமையில அருளி செய்கிறார் இல்லையா? இப்படிலாம் சொல்லும்போது நம்ம என்ன, அப்ப நமக்கு இறைவன் எது செய்யலனாலும் பரவாயில்ல, நம்ம அன்பை செலுத்தும் பக்தியை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிவிக்கிறாங்க. இப்ப நம்ம ஏதாவது ஒரு செய்யறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கணும். நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம செய்கிறோம். வேண்டத்தக்கது அறிவோயினின் என்பது மணிவாசக பெருமானுடைய கருத்து. வேண்டத்தக்கது அறிவோய், நீ அதை தெரிந்திருப்பாய் என்பதும் சொல்லலாம். அதுக்கு அறிவுடைய பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானே அறிவோய், நீதான்பா நான் வேண்டத்தக்கது, அப்படியே அதுக்கு ஒரு பொருள் சொல்லலாம். ஆனா நமக்கு வேண்டத்தக்கது என்ன என்பது இறைவன் அறிவான். அவன் தான் நமக்கு உணர்த்தணும். அப்ப எனக்கு இது வேணும் அது வேணும் நம்ம பெருமான் இடத்துல கேட்க வேண்டாம் அப்படின்றதுதான் எங்க கருத்து. நீ வாராது ஒழிந்தாலும் அப்படின்னு, எனக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை நீ களையாமல் விட்டாலும் இடர் களையாரேனும் படரும் நெறி பணியாரேனும், இப்படி சொல்லிக் கொண்டே போவாங்க காரைக்கிழமையார். அப்ப நமக்கு எது தேவை? எதையாவது வேண்டணுமா அப்படின்னு சொன்னா வேண்டாமை தான் வேண்டும். வேண்டாமை என்பதுதான் மிக மிக அவசியம். நாம் எதையும் இறைவனிடத்திலே வேண்ட வேண்டியதில்லை. அது அவா அறுத்தல் என்ற ஒரு குறள்ல 3வது அதிகாரத்திலே, அவா அறுத்தல் என்ற அதிகாரத்திலே 3வது திருக்குறள் 363வது குறள் குறட்பா. வேண்டாமை என்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அகுது ஒப்பதில்லை. யாண்டும் அகுது ஒப்பதில் இல், அகுது ஒப்பது இல். அப்ப ஒரு பொருளையும் அவாவாமையை ஒக்கும் விழுமிய செல்வம். பரிமேலழகர் உரை இந்த குறளுக்கு, ஒரு பொருளையும் அவாவாமையை ஒக்கும் விழுமிய செல்வம் காணப்படுகின்ற இவ்வுலகின் கண் இல்லை. சரி, அங்க ஒரு உலகம் இருக்குன்னு சொல்றாங்களே, சொர்க்கம் துறக்கம்னா அங்க இருக்குதானா? அங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்றாரு திருக்குறள்ல நம்முடைய சென்னா போதார். அப்ப எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளையும் அவாவாமை, அப்ப வேண்டாமை, எந்த பொருளையும் நாம் விருப்பம் கொள்ளாமை. அதுதான் அந்த அவா அறுத்தல் என்ற அதிகாரத்திலே 3வது குறட்பாவிலே நமக்கு அருளியிருக்கிறார். அதுதான் இங்கேயும் சொல்ற, நீ வாராது ஒழிந்தாலும் வீடும் வேண்டா விரலில் விளங்கினார்னு பெரிய புராணத்துல சொல்லுவாங்க இல்லையா? நீ வாராது ஒழிந்தாலும், அப்ப நீ நம்மளுடைய அன்பு பக்தி எல்லாம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி நாம் செலுத்தணும் அப்படின்றதுதான் கருத்து. மன தூய்மையோடு கூடிய அன்பு செலுத்தினால் இறைவன் நிச்சயம் வருவான், அது வேற செய்தி. நாம இறைவன் நமக்கு வருவான் என்பதற்காக நம்ம அதை செய்வான், இறைவன் நமக்கு இது செய்வான் என்பதற்காக நாம் செய்ய வேண்டாம். ஏன்னா ஏன் அப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நமக்கு இறைவன் செய்ததுக்கெல்லாம் நம்ம நன்றி கடன் செய்யணும்னா நம்மளுடைய சக்திக்கு ஆற்றல் இல்லை. நமக்கு பல பிறவிகள் தந்திருப்பான், இந்த மனித பிறவி தந்தான் இல்லையா, இந்த ஒண்ணுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? அதுவும் இந்த நடுநாடு என்பது நடுநாட்டிலே பிறந்ததாலதான் அந்த திருமுறைகளை பற்றிய சிந்தனை நமக்கு எழுந்தது. திருமுறைகளையும் சைவ சித்தாந்த சாத்திரங்களையும் நம்மை சிந்திக்க வைத்தான் இல்லையா? திருக்குறள் போன்ற ஒரு புனிதமான நூலை நம்மை சிந்திக்க வைத்தான் இல்லையா? இதெல்லாம் இதுக்கெல்லாம் அவனுக்கு நம்ம என்ன செய்யுது? அவன் இது வரைக்கும் பாஸ்ட்ல செஞ்சிருக்கான் இல்லையா? இறந்த காலத்துல நமக்கு செய்யக்கூடிய அந்த உபகாரத்திற்கு நாம் என்ன செய்தோம், என்ன கைமாறு செய்தோம், அதற்காகவே அவனிடத்துல நம்ம பக்தி செலுத்துறோம். அதை செலுத்தினா நமக்கு எதிர்காலத்துல நமக்கு என்ன செய்யணுமோ அது தானே செய்வோம். அதுதான் குறிப்பு. அதனாலதான் வேண்டாமை என்ன விழிச்சொல்லும், அது போல ஒரு விழிச்சொல்லும் இங்க இல்லப்பா, அங்க சொர்க்கலோகத்துல இல்லப்பான்னு சொல்லிட்டாரு திருவள்ளுவர். அதான் நீ வாராது ஒழிந்தாலும் நின்பாலை விழுந்து ஏழை கோவாத மணிமுத்தும் குவளை மலர் சொரிந்தனவாள் என்று அங்கே திருக்கருவூர் தேவர் இந்த திரைலோக்கிய சுந்தரத்தினுடைய 5வது திருப்பாடலை அருளி செய்திருப்பார் என்பதை பார்க்கிறோம். அதே போல அடுத்தது திருக்கருவூர் தேவர் அருளி செய்த கங்கை கொண்ட சோழேச்சரம் அந்த பதிகத்துல 9ஆம் திருமுறை 13வது திருப்பதிகத்துல 5வது திருப்பாடல். அதுல என்னன்னா நமக்கு அந்த சொல்லாட்சி தான். சுந்தர விசும்பின் இந்திரனாம், சுந்தர விசும்பின் இந்திரனாம், இந்திரனை சொல்லுவாரு. அது நமக்கு தெரிந்த குறள் தான். நீத்தார் பெருமையில 5வது குறட்பா 25வது குறட்பா. அகல் விசும்புலார், அதாவது ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. இந்த ஐம்பொறிகளையும் அடக்கணும்பா, இதுக்கு யாருப்பா உதாரணம்னு சொன்னா இந்திரன் தான் அதுக்கு உதாரணம். அவன் பெற்ற சாபம் இருக்குது இல்லையா, அந்த சாபம் தான் இதற்கு உதாரணம். கரினா சான்று, இந்திரனே சாலும் கரி, கரினா சான்று அப்படின்னு சொல்லுவார். அவன் இந்திரன் பெற்ற சாபம், அந்த முனிவரிடத்திலே கௌதம முனிவரிடத்திலே பெற்ற சாபம் என்பது நம்ம அந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும். அந்த சுந்தர விசும்பின் இந்திரனாம் என்பது திருக்குறளோடு ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி என்பவற்றோடு அந்த சொல்லாட்சியை பொறுத்து பார்க்கலாம். அடுத்தது கரூர் தேவர் அருளி செய்த திருப்பூவனம் திருப்பதிகம், 9ஆம் திருமுறை 14வது திருப்பதிகத்துல முதல் பாடல். அந்த முதல் பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கரூர் தேவர் சிறியனுக்கு இனியது காட்டி பெரிது அருள் புரிந்து ஆனந்தமே தரும் நின் பெருமை என்பது அந்த பாடல். அதுல சிறியனுக்கு இனியது காட்டி
பெரிது அருள் புரிந்த ஆனந்தமே தருதல். இந்த ஆனந்தமே தரான் இல்லையா? இதை எந்த குறட்பாவோடு பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, ஈகை என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதல் குறட்பா. அப்ப 221வது குறட்பா என்ன சொல்லுகிறாரு நம்முடைய சென்னா போதார் அப்படின்னு சொல்லும்போது, வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து என்று அருளி செய்கிறார். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகைன்ற. அப்ப இந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் செய்கிறான் இல்லையா கருணை, அந்த இரக்கம், அதுதான்பா இரக்கம், அதுதான்பா ஈகை. நாம தான் வரியார், இறைவன் தான் நமக்கு ஈயக்கூடியவன் என்பதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். அதனால்தான் சிறியன் அப்படின்னு ஆன்மாவை சொல்றாரு கருவூர் தேவர். அதுதான் வரியார். அவன் பெரிது அருள் புரிப்பவன், அவன் ஈகையை புரிபவன். அதுதான் அது ரெண்டுத்தையும் நம்ம சிறியன் என்பது வரியர் என்பவரோட ஆன்மாவோட பொருத்திக்கிறோம். பெரிது அருள் புரியக்கூடியவனாக இருக்கக்கூடிய இறைவன் அவன் ஈகையை புரிபவனாக நாம் வைத்துக் கொள்ளணும். அதுதான் வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து அதுவும் இல்ல பார்த்தாரு. அதுதான் சிறியனுக்கு இனியது காட்டி பெரிது அருள் புரிந்து ஆனந்தமே தரும் நின் பெருமை. இப்ப அதே போல இதே பாடலுக்கு இன்னொரு குறளையும் நம்ம பார்க்கணும். அது எப்படின்னா, சிறியனுக்கு இனியது காட்டி பெரிதருள் புரிந்து ஆனந்தமே தரும் நின் பெருமையில் பெரியது ஒன்று உளதே என்று வினாவாக எழுப்புகிறார் கருவூர் தேவர். நின் பெருமையில் பெரியது ஒன்று உளதே அப்படின்னா இல்லப்பான் பொருள். ஒன்று இருக்குதா அப்படின்னு சொன்னா வேற இல்ல. இத புகழ், அந்த பெருமை என்றால் புகழ். அந்த புகழ் என்ற அதிகாரத்துல 2வது குறட்பா, அது 232வது குறட்பா. அது என்ன சொல்லுது அப்படின்னா, உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பாருக்கு ஒன்று ஈவர் மேல் நிற்கும் புகழ்ன்னு சொன்னார். அந்த புகழ் எங்க நிற்கும் அப்படின்னு சொன்னா அது என்ன? அப்ப உலகத்தார் ஒன்று உரைப்பார் உரைப்பனை எல்லாம் வறுமையால் இறப்பார்க்கு அவர் வேண்டியது ஒன்றை ஈவார்கண் நிற்கும் புகழாம் அப்படின்னு சொல்லி உரை சொல்றாங்க. அப்ப இந்த வரியார் யாரு? ஆன்மாக்கள் தான். சிறியவன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, சிறியன்னு. அப்ப அதுக்கு இறைவன் தரான் இல்லையா, அந்த பெருமை தான் அவனுக்கு உண்மையான புகழ், அது பெருமை உடையது. இப்ப அதுதான் சொல்ற, நின் பெருமையில் பெரியது ஒன்று உளதே அப்படின்னா இதை விட பெருமை வேற ஒண்ணும் இல்லை. அப்ப உலகத்தார் ஒன்று உரைப்பனை எல்லாம் வறுமையால் இறப்பார்க்குன்னு சொல்லும் போது, அங்க உலக பொதுமுறையில சொல்லும் போது அது வறுமைன்னு சொல்லுவோம். அப்ப நம்ம எதோட பொருத்தி பார்க்கலாம்னா, நம்மிடத்திலே இந்த ஆணவ மலம் என்று ஒரு வறுமை இருக்கிறது. அதை நம்மளால போக்கிக் கொள்ள முடியாம இருக்கு. அது அவன் தான் போக்கணும். அவனுடைய அந்த ஒளி வந்தால்தான் இந்த இருள் அடங்கும். அதுதான் குறிப்பு. அப்ப அது அந்த ஒளி பெரியவனாக இருக்கக்கூடிய அவன் அந்த ஒளியை தந்து நம்முடைய இருளாக இருக்கக்கூடிய வறுமையை போக்குகிறான் இல்லையா, அதுதான் அவனுக்கு புகழ். அதை விட அவனுடைய பெருமைக்கு வேற ஒண்ணும் இல்லை. இது அதை போக்கக்கூடியவன் அவன் மட்டுமே. அந்த கருத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அதுதான் அந்த புகழ் என்ற குறட்பாவோட 2வது குறள். உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவர் மேல் நிற்கும் புகழ் என்ற குறளோடு இந்த கருவூர் தேவரனுடைய திருப்பூவனம் திருப்பதிகத்தினுடைய முதல் பாடலை ஒப்பு, அந்த முதல் பாடலுக்கு 2 குறட்பாக்களை ஒப்பு நோக்கலாம். ஈகை அதிகாரத்தில் முதல் குறட்பா, வறியவருக்கு ஒன்று ஈவதை ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நிறைய உடைத்து. புகழ் அதிகாரத்துல 2வது குறட்பா, உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பாருக்கு ஒன்று ஈவர் மேல் நிற்கும் புகழ். இவர் மேல் இருக்கும் புகழ் சொல்லும்போது சிவபெருமான் மீது இருக்கு இல்லையா பெருமை, அதை விட பெருமை வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பொருள் சொல்லப்படுகிறது. சரி, அடுத்தது நிறைய போகலாம். இப்ப கடைசியா ஒண்ணு பார்க்கும். அதே கருவூர் தேவர் அருளி செய்த 9ஆம் திருமுறை 11வது திருப்பதிகத்திலே 4வது பாடல். இது திருமுகத்தலை பதிகம். அந்த திருமுகத்தலை பதிகத்துல 4வது பாடல்ல, கேடிலா மெய்நூல் கெழுமியும் செழுநீர் கிடையனார் உடைய என் நெஞ்சில் பாடிலா மணியே என்பது அந்த 4வது திருப்பாடல். கேடு இலா மெய்நூல் கெழுமியும் செழுநீர் கிடையனார். அப்ப அது செடி, அதாவது கிடைன்னு சொல்லுவாங்களே ஒரு புல், தண்ணியிலே இருக்குது அந்த புல் அப்படின்னு சொல்லி ஒரு ஓமை காட்டும் போது, நான் நிறைய நூல்களை படித்துமே எனக்கு எதுவுமே தெரியலையே, விளங்கவில்லையே என்று சொல்லுவார். கேடிலா மெய்நூல் கெழுமியும் சொல்லுவார் இல்லையா. இது எப்படி எந்த குறளோடு நம்ம ஒப்புமை நோக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, ஊழ் என்ற அதிகாரத்துல இருக்கக்கூடிய 3வது குறட்பாவோடு நம்ம ஒப்பு நோக்கி சிந்திக்கலாம். அதாவது 373. ஊழ் என்பது ஒரு தனி இயல். அந்த ஊழியல்ல ஒரே அதிகாரத்தை அமைத்திருப்பார் நம்முடைய சென்னா போதார். அது இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்திலே 3வது குறட்பா, 373வது குறட்பா, நமக்கெல்லாம் தெரிந்த குறட்பா. நுண்ணிய நூல்களை கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். என்னதான் நுட்பமான நூல்களை கற்றாலும் தன்னுடைய உண்மை அறிவே மிகும் சொல்றார். அந்த உண்மை அறிவு என்பது என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஊழ்வினையால் ஆகிய பேதமை உணர்வு என்று உரை செய்திருப்பார் பரிமேலழகர். அந்த உண்மை அறிவு என்பதற்கு என்ன உரைனா, ஊழால் ஆகிய பேதமை உணர்வு.
அதுதான் இங்க சொல்லுவாரு, கேடிலா மெய்நூல் கிழுமியும். அதுக்குள்ளே இருந்து நிறைய நூல்களை படித்தாலும் என்னுடைய நெஞ்சிலே எதுவுமே போகவில்லையே அப்படின்னு சொன்னா, இப்ப அதுக்கு ஊழ் இருக்கணும். அது ஊழ் இருக்கணும் என்பதுதான் பொருள். இப்ப கண்ணப்ப நாயனார் என்ன படித்தார்? கலை மலிந்த சீர்நம்பின்னு நம்பியாரூரர் அவருக்கு அடைமொழி தருகிறார். அதான் பிறவி பயன் தொடர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அது இருக்கட்டும். அதாவது இதுல என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, என்னதான் நூல்களை கற்றாலும் அந்த ஊழ் தன்னுடைய வினை பயனால் நமக்கு என்னென்ன அறிவுறுத்தப்படுமோ, இறைவனுடைய திருவுருளால் நமக்கு என்னென்ன உணர்த்தப்படுமோ அதுவே உணர்த்தப்படும் என்பதுதான் கருத்து. அங்க சொல்லும்போது என்ன சொல்லுவாரு, இப்படிலாம் இருந்தும் எப்படி அந்த தண்ணியிலே இருக்கக்கூடிய அந்த புல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வகையான கிடை என்று சொல்லக்கூடிய அந்த புல் எப்படி இருக்கிறதோ, அது ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதோ, அதே போல நான் இருக்கிறேன். எனக்கு நீ அருள் புரிந்தாயே என்று சொல்லுவார். அப்ப நம்ம எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் இறைவன் வந்து அருள் செய்வார். நம்ம என்னதான் திருமுறைகளையும் 14 சைவ சித்தாந்த சாத்திரங்களையும் நான் கரைத்து குடித்திருந்தாலும் இறைவன் வராமலும் இருக்கலாம். அதற்கு காரணம் என்ன? ஊழ். இந்த ஊழ் என்பதுதான் இங்கே நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் முன் உண்மை அறிவே மிகவும். அதுதான் அந்த குறிப்பையும் நாம பொறுத்து பார்க்கலாம். இப்படி நம்முடைய 9ஆம் திருமுறையிலே திருவிசைப்பாவிலே கிட்டத்தட்ட ஒரு 15 திருப்பதிகங்களிலே திருக்குறள் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கிறது என்பதை நாம் இறைவனுடைய பெரும் கருணையால ஓரளவுக்கு பொருத்தி சிந்தித்திருக்கிறோம். மீதமுள்ள பகுதிகளை எல்லாம் இறைவனுடைய திருவருள் கூட்டினால் இதனுடைய 2வது பகுதியாக கூட நாம் இந்த அதாவது செப்டம்பர் 21 வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கிறது. அதற்குள்ளே நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி, அதாவது இது வந்து செப்டம்பர் 21 ஆரம்பித்த நாள் 2022. இது செப்டம்பர், இன்றைக்கு மார்ச் 21. கிட்டத்தட்ட பாதி 6 மாதங்கள் ஆகிவிட்டன. அதை 182 நாள் அப்படின்னு சொல்லி முன்பே நாம் சொல்லி இருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய ஒரு நாளிலே அடியேனை ஒரு பழிவாளராக நமக்கு அமைத்து கொடுத்த இறைவனுடைய கருணையையும் குருவர்களையும் நீள நினைந்து மிக பணிவுடன் போற்றுகின்றேன், வணங்குகின்றேன். இப்படி ஒரு வாய்ப்பை நமக்கெல்லாம் அளித்து இப்படி ஒரு சிந்தனையை நாம் சிந்திப்பதற்கு ஒரு ஒரு இப்படி ஒரு ஸ்பேஸ், இப்படி ஒரு ஒரு ஃப்ரீடம், இப்படி எல்லாம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அன்பு சகோதரி லாவண்யா அவர்களுக்கும் அடியனுடைய மனம் கனிந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இன்றைய பொழிவை இந்த அளவிலே நாம் நிறைவு செய்வோம். அடுத்த பொழிவிலே மீண்டும் வேறொரு தலைப்பிலே சந்தித்து நாம் இறைவனுடைய கருணையால் சிந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம், வீழ்கதன் புனல் வேந்தனம் மூங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சொல்க, வையகம் துயர்த்தீர்கவே. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.